ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனஜா வித் சேனல். இன்னைக்கு ரெசிபி என்னன்னா, நம்ம பசங்களுக்காக குயிக்கா நம்ம வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ற ரெசிபி தான் உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு கொடை மிளகாய் சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கிரீன் பீஸ் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இதோட குவான்டிட்டி வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியனும் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து 4 பச்சை மிளகாய், 3 பீஸ் வந்து இஞ்சியை வந்து நான் வந்து கிரைண்ட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் குறைன்னு எடுத்தா போதும். அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலையும் பட்டையும் இதுல ஆட் பண்ண போறேன். சோ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இப்ப கடலெண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய், இந்த பிரிஞ்சி இலை, இந்த பட்டை, இதுதான் வந்து இந்த இன்கிரிடியன்ஸுக்கே வந்து கொஞ்சம் ஸ்மெல் கொடுக்கறது. இதுதான் இப்போ ஆனியன், ஆனியன் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் அந்த ஆனியன் ஸ்மெல் வந்து கொஞ்சம் இது ஆனா போதும். அது வரைக்கும் கொஞ்சம் பண்ணலாம். இப்போ வந்து பச்சை மிளகாய், இஞ்சி அந்த பேஸ்டையும் போட்டுடலாம். இப்போ இந்த எண்ணெயும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டுமே வந்து ஈக்குவலான இது இருக்கும். இப்போ கொடை மிளகாய் வந்து போட்டணும். கொடை மிளகாய், வேண்டிய கிரீன் பீஸ் எல்லாத்தையுமே ஒன்னா போட்டலாம். இப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த ரெசிபிக்கு வந்து இந்த பட்டை, லவங்கம், அப்புறம் இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, இதுதான் வந்து இந்த ரெசிபிக்கான இன்கிரிடியன்ஸே வந்து ஆக்சுவலா நமக்கு வேண்டிய காரங்கள், மசாலா, அது எல்லாமே இவ்வளவுதான். இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். சில பேர் பாஸ்மதி ரைஸ்ல வந்து உப்பு போட்டு பண்ணுவாங்க, நான் அப்படி பண்ண மாட்டேன். சோ இதுலதான் நான் அந்த உப்பு எல்லாமே இந்த மிக்சிங் தான் அது. கொஞ்ச நேரம் வந்து அது இந்த கொடை மிளகாய் வந்து கொஞ்சம் ஆஃப் இது வெந்தா போதும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து கொடை மிளகாய் வந்து ஆஃப் குக்கிங் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலும் இதுவுமே கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம வந்து ரைஸ் போட்டு கிளற வேண்டியதான். பாஸ்மதி ரைஸ் இப்போ ரைஸ் போட்டாச்சு. இந்த அப்படியே கிளறி விட்ட வேண்டியதான். ரொம்ப ஈஸியா சீக்கிரமா வந்து செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து சைட் டிஷ் வந்து ரைத்தா, ஆனியன் ரைத்தா, இல்லைன்னா வந்து குக்கும்பர், இது கூட இது பண்ண மாதுளப்பழம், என்ன வேணாலும் நம்ம அதாவது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ரைத்தா பண்ணி கொடுக்கலாம். பெரியவங்கள கூட மாதுளப்பழம் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுவையான பாஸ்மதி ரைஸ்ல வந்து கொடை மிளகாய், கிரீன் பீஸ், ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து பண்ணிருக்கோம்.
லாஸ்ட் கொஞ்சம் ஃபினிஷிங்க்கு கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம வந்து பெரியவங்களுக்கு பண்ணும்போது இந்த கீ போதும். பசங்களுக்கு இன்னும் வேணும்னா லாஸ்ட்ல அவங்க பேக் பண்ணும்போது கொஞ்சம் மேலே வந்து கீ கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டோம்னா அந்த ஸ்மெல் அவங்க லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்மெல், அந்த அரோமா வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. சுவையான கேப்சிகம் கிரீன் பீஸ் வெரைட்டி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அது காம்பினேஷனாக வந்து ஆனியன் ரைத்தாவும் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம். இது வேண்டாம் என்ன அந்த பச்சை மிளகாய் இஞ்சி அந்த ஒரு டேஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த நம்ம போட்ட பட்டை அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை இந்த இது எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக அந்த மசாலா வந்து நமக்கு இது அரோமாவாக நல்லா இருக்குது. அப்புறம் வந்து நம்ம கேப்சிகம் ஆஃப் குக் பண்ணதுமே ரொம்ப அழகாக வந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த ரைஸுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனே இந்த ரைத்தா தான். ரைத்தாவில் வந்து குக்கும்பர் வந்து நான் சொன்ன மாதிரி குக்கும்பர் ஆட் பண்ணலாம், மாதுளப்பழம் ஆட் பண்ணலாம். ஓவராலாக வந்து இந்த பெஸ்ட்டு காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் குயிக்காக ஒரு லஞ்ச் சீக்கிரம் பண்ணணுன்னா இது பெஸ்ட்டு ஒன்று. ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you, bye bye.